ரதியக்கா வீட்டு பருப்பு பொடி எப்படின்னு பார்ப்போமா வாங்க. இது வந்து துவரம் பருப்புப்பா. இந்த பவுலுக்கு ஒரு 3/4 எடுத்துருக்கிறேன். 50 கிராம் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா நம்ம எந்த துவரம் பருப்புனாலும் ஓகே தான் அக்கா. இது ரேஷன் பருப்பு தான், அதனால் எதுனாலும் ஓகே தான். நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் லைட்டாக கருக விடாமல் லைட்டாக செவக்க வறுக்கணும், அவ்வளோதான். பொடி வந்து நம்ம வறுக்கிறது தான் இருக்குது பார்த்தீங்களா, கருகவே கூடாது. எவ்வளோ லைட்டாக செவக்க வறுத்துருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து வந்து ஒரு அந்த கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன் பாசி பருப்பு. இந்த பொடி ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க அடிக்கடி பொடி ரைஸ் கீ பொடி ரைஸ்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. அதுக்கடுத்து அந்த கப்புக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக பொரிக்கல், அதையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் சூடு காட்டி எடுத்தால் போதும். அப்புறமா காஞ்ச மிளகா அக்கா ஒரு 25 மிளகா போடுறேன். இது காரமே இருக்க மாட்டேங்குது, குழந்தைங்களுக்கு தான். இது வந்து நம்ம அந்த பொடிக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 23 மிளகா போல் அக்கா போட்டிருக்கிறேன். அப்போ தான் இந்த காரமே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப குட்டி மிளகாய் அந்த தடவை தந்துட்டாங்க, வாங்கிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இந்த குண்டு மிளகாலாம் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு இந்த கறிவேப்பிலை வந்து நல்லா அலசிட்டு நியூஸ் பேப்பரில் போட்டு இந்த பாருங்கள், வாட்டர் இல்லாமல் அக்கா எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா போட்டு அதுவும் கொஞ்சம் மொறுமொறுப்பாகணும். கலர் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் நம்மளுக்கு பொடி கெட்டு போகாமல் இருக்கும். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி சிம்மில் வச்சே பிரட்டி எடுத்துருங்க. இது பெருங்காயம் இந்த 3 பீஸ் போட்டிருக்கேன். நம்ம இந்த அளவு பருப்பு பொடிக்கு இவ்வளோ தான் பெருங்காயம் போதும். அதுக்கு மேலே போட்டால் நம்ம பெருங்காயம் ரொம்ப வாசனையாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க, அதுவும் உங்களுடைய விருப்பம்தான். இதை நல்லா அந்த பெருங்காயம் இந்த மாதிரி வெந்தால் தான் பொறுன்னு நம்மளுக்கு நல்லா மிக்சியில் ஓடும்போது நல்லா நைஸாயிரும். இப்போ அக்கா பூண்டு அக்கா தோலோடு தான் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பூண்டுலேருந்து எடுக்கிற பல் ஒரு 10-12 பல் இருந்துச்சு, நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் அக்கா. பொடி பல் தான். அதை நல்லா அந்த ஈரத்தன்மை போகிற மாதிரி நம்ம பிரட்டி எடுத்தால் போதும். அது வடசட்டில் ஒட்டாமல் நம்ம ஈரத்தன்மை போகிற மாதிரி பாருங்கள். 5 வத்தல் வந்து ஒரு 20-25 வத்தல் வச்சுருக்கிறேன் அக்கா, அவ்வளோதான். இதை வந்து நல்லா இது உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நான். இது வந்து கருகாமல் தான் வறுத்து எடுத்துருக்குறோம் பாருங்கள். வத்தல் வந்து கருகக்கூடாது, கருகுனா நம்மளுக்கு வந்து அந்த வாசனை வேறு மாதிரி போயிடும், பொடி டேஸ்ட் கொடுக்காது. 5 இது ஒரு 25 வத்தல். நான் அதுக்கப்புறம் நான் எண்ணி பார்த்தேன் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுமேங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இது கூட வேறு எதுவும் சேர்ப்பதில்ல. அந்த பருப்பு பொடி ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். சால்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு போட்டிருக்கிறேக்கா. உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு பிடிக்குமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் சால்ட் நம்மளுக்கு வித்தியாசமாக ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடும். இவ்வளோ நைஸாக அரைச்சா போதும். பருப்பு பொடிங்கிறனால நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் ரைஸில் போட்டு தோசை இட்லி ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பருப்பு பொடியை நம்ம நைஸாக தான் அரைக்கணும். இது வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே பொடி போட்டேன் அக்கா. இது தேர்ஸ்டே பொடி பருப்பு பொடி. இது செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்காவுக்கு நீங்கள் நல்லா இது எல்லாமே கலந்துடலாம். 2 ட்ரிப்பாக அக்கா அரைச்சி கொட்டியிருக்கேன், அதனால் நல்லா கலந்து கொடுத்துட்ருக்குறேன். எல்லாம் நல்லா கலந்துடலாம். சால்ட்டாக கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் 2வது ட்ரிப் அரைக்கும் போதே சால்ட்டு கரெக்டானு பார்த்துருங்க. ஒரு பவுலுக்கோ இது வந்து நல்லா இது கண்டெய்னர் கிடையாது, நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வெளியே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு இட்லி தோசையை விட எங்கள் வீட்டு குழந்தைங்க ரைஸில் போட்டு சாப்பிட ரொம்ப விரும்புவாங்க. கீ போட்டு பெரட்டி நீங்கள் ஸ்கூலுக்கு வச்சுட்டிங்க, லஞ்சு பாக்ஸ் வச்சுட்டிங்க வச்சுக்கோங்க, ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இந்த தேர்ஸ்டே பொடியை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. தேங்க்யூ.